இவ ஒருத்தி ராத்திரியான நெருப்பு மூட்டிட்டேடப்பா. முதலாளி ஐயா, சாப்பாடு செய்யட்டா? நீ சாப்பாடுல ஒன்றும் செய்ய வேண்டாம், கிளம்பு, எங்க வீட்டுக்கு போவோம். முதலாளி அம்மா கோபப்படுவாங்களே. திருப்பி திருப்பி உன்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? முதலாளி அம்மா உடம்புல பேய் இருக்கு, அது வரைக்கும் நம்ம அங்க சந்தோஷமா இருந்துக்கிடலாம். சரியா? இங்க கடந்து கஷ்டப்பட வேண்டாம், அங்க ஒரே பனியா விழுது. காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சுங்கிற மாதிரி எனக்கு என் வீடே சந்தோஷம்தான் முதலாளி ஐயா. நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. அது எப்படி? எனக்கு கஷ்ட காலத்துல உதவி செஞ்ச உன்னைய நான் அப்படி விட்டுட்டு போக முடியும்? சும்மா வா, அங்க என் பையன்லாம் உன்னை நல்லா தேடுவான். திடீர்னு முதலாளி அம்மாவுக்கு தெளிஞ்சிட்டுன்னா நம்ம ரெண்டு பேரையும் ரவுண்டு கட்டி அடிப்பாவளே. நான் தான் டெய்லி எலுமிச்சம் பழத்தை தூக்கி தூக்கி போட்டுறதானே, அதனால அவளுக்கு விட்டு பேய் போகவே செய்யாது. நீ வா. என்னமோ சொல்றீங்க, சரி வாரேன். ஏம்மா ராத்திரி ராத்திரி இவளோட பெரிய வேதனையா போச்சு எனக்கு. பேய் பேய் பேய், நான் ஒரு பேய். ஏம்மா இந்த மண்டை கட்டு மாமா தியானமும் இங்கே வந்து தொலைதாரம்மா, சொன்னாலும் புரியாது இவருக்கு. என் மண்டை கட்டு மாமா தியானமும் இங்கே வரணுமா? நானே அக்காவோட கடந்து கஷ்டப்பட்டு கிடக்க, இவர் வேற வந்துட்டு கிடக்காருப்பா. கீதா, கீதா. ஆமா, கூப்பிடுன்னு அவ திரும்பி பார்த்துருவாளோ, செக் பண்ணி பார்க்கிறோம் தெளிஞ்சிட்டா இல்லையான்னு. ஆமா, திடீர்னு பேய்க்கு இங்க டீ குடிக்க போய் இருக்கிற நேரம் பார்த்து இவ தெளிஞ்சிட்டான்னு என்னைய போட்டு அடிச்சிருவாள. மாமா நீர் வரது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆமா, நானே அக்கா இடத்துல வந்து உங்களை அடிச்சு விடுவேன் பார்த்துக்கிடுங்க. ஏமா, நீ லூஸ் மாதிரி பேசாத. அந்த கிளவி பேக்கரியை பிடுங்கினதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? என்னைய வீட்டை விட்டு விரட்டிக்கிட்டு இருக்கா. எத்தனை நாள் கஞ்சி கப்பல வீட்லயே போய் உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்க முடியும்? பாவம்ல அந்த பிள்ளை. ஒரு பொண்டாட்டிங்க ஆனவ புருஷனை புரிஞ்சு நடந்துக்கிடணும். இவன் இப்படி விரட்டி விட்டுட்டு கிடந்தான்னா நான் அவளுக்கு போய் ஆகி பிடிக்கிட்டு சந்தோஷப்படுவேன். என்னத்தையாவது பேசிட்டு கடையும் ஏட்டி நீங்க பாரு, வா நம்ம போய் தூங்குவோம். நாக்க நீட்டிட்டு கிடக்கா நாய்க்குட்டி. ஒரிஜினல் முதலாளி அம்மாவை விட பேய் முதலாளி அம்மா நல்லா அமைதியா இருக்காங்க. ஆனா இந்த பேய் எந்த மேஜிக்கும் செஞ்சு காட்டவே மாட்டேங்குது. எப்பவுமே நாக்க நீட்டிக்கிட்டு லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கு. அப்போ இது ஒரு பவர் இல்லாத பேய். ஏக்கா பேயக்கா, வா தூங்குவோம். இந்த விளையாட்டெல்லாம் நாளைக்கு பார்த்துடுவோம். கஞ்சிக்கா, நீ போய் உறங்குமா. சரிங்க முதலாளி ஐயா. எலுமிச்சு பழம் வச்சதை எடுத்து தூக்கி வெளியே வீசிடணும். அதோரத்திலே ஆலமரம் ஆலமரம் ஆதலமரத்தில் நான் தொங்குனேன். லலலலலா. ஏம்மா நீ இப்படிதான் செத்தியாக்கும், வேற சாவே கிடைக்கலையாக்க தொங்கி இருக்கா. என் அம்மாடி நினைச்சாலே பயமா இருக்கம்மா. ஐயோ, எனக்கு இந்த மாதிரி எல்லாம் கேட்டா ரொம்ப பயமா இருக்குமே. பேய் படுத்துட்டு சரி எலுமிச்ச பழத்தை கொண்டு வச்சு விட்டுருவோம். எலுமிச்சு பழம் வைக்கா, எலுமிச்சு பழம் வைக்கா. இன்னைக்காவது இந்த பேயை எங்க அக்கால விட்டு ஆடிடணும். நாங்க நல்லபடியா பொங்கல் கொண்டாடணும் சாமி. வச்சுட்டா வச்சுட்டா, எல்லாரும் கண்ணை மூடிட்டாவ. மெதுவா எடுக்கணும், யாரும் முடிச்சிடக்கூடாது. யோ மண்டகட்டு, நீலாம் ஒரு மனசனாயா? ஐயோ, இவ எப்ப முடிச்சா? நானே அக்காவுக்கு குணமாவலன்னு வேதனையில இருக்கேன். நீலாம் ஒரு புருஷனாயா? 10 வருஷம் கூட என்னத்த குடும்பம் நடத்தின? இவளுக்கு கெட்டது நினைக்க நீலாம் ஒரு மனுஷனா? அவன் மோரைய பத்தில எரிச்சலா இருக்கு. சான்சனி, நீ தப்பா நினைக்காதம்மா, நான் தப்பானவன் கிடையாதுமா. இவ பேக்கரி நீ போட்டு புண்ணாக்குதாமா. அதான் ஒரு வாரத்துக்கு போய் ஐ பிடிச்சு ஆடிட்டு நம்மளும் சந்தோஷமா இருப்போம்னு நினைச்சோமா. ஒரு பொங்கல் வரைக்கும் சந்தோஷமா இருந்துக்கிறோமா. மாறி அதே எலுமிச்சை பழத்தை கொண்டா வீடியோ உடனே முழிச்சுதான் இருக்கணும் போலக்கு. கூட இருந்தவங்களே இப்படி குழி பறிக்கும் போது எவ்வளவு வேதனையா இருக்கும் தெரியுமா? இதெல்லாம் அக்காக்கு தெரிஞ்சா உன் மோரையை முடிக்க மாட்டா. குடியா எலுமிச்சை பழத்தை. தயவு செஞ்சு கூட இருந்து நம்பி இருக்கிறவங்களுக்கு துரோகம் பண்ணாதுங்க, குழி பறிக்காதீங்க. அது எவ்வளவு வேதனை தெரியுமா? உங்களெல்லாம் நம்பி தானே வரங்கிறோம். இப்படி எலுமிச்சை பழத்தை எடுத்து வீசுதார இவர் விலங்கு வரா. நான் முழிச்சே இருக்கேன்ப்பா, நான் முழிச்சே இருக்கேன். நீர் நல்லா உறங்கும். மனசுல பாருங்க மனசன். இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. மன்னிச்சிரு சான்சிக்கா. மண்டைய பேத்து விடுவேன். கன்சிக்காவா? நான் கன்சிக்காவா? இல்ல சான்சிரா, நீ மன்னிச்சிருமா, தெரியாம பண்ணிட்டம்மா. நான் வேணுக்குன்னு பண்ணலம்மா. அந்த பொண்டாட்டி பேயை விட இந்த பேய் எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணுச்சு, அதாம அப்படி பண்ணிட்டேன். என்ன இருந்தாலும் நான் பண்ணது தப்புமா, எனக்கு புரியுதுமா. அவளுக்கு குணமாகணும்னு அடுத்த பிள்ளை நீ இப்படி கஷ்டப்படுத, நான் அப்படி லூசு கணக்கா பண்ணிட்டேன். சரிம்மா, நீ முடிச்சுலாம் இருக்க வேண்டாம். நீ ரூம் அடிச்சு நீங்க எல்லாரும் தூங்குங்கம்மா. நான் கன்சிக்கா வீட்டுல போய் உறங்கிக்கிறேன், இல்லைன்னா நான் ஹாலில் படுத்துக்கிறேன். இவரை நம்ப முடியாது, ரூமை பூட்டிடுவோம். கடவுளே, இன்னைக்கு காலையிலே எங்க அக்கா குணமாயிரணும். நான் போக போறேன் மேலே மேலே, இனி இந்த உடம்பு தேவை இல்லை. ஏம்மா விடிஞ்சிட்டுப்பா, உட்காந்தே உறங்கியாச்சு. என்னது இது? கன்சிக்கா நம்ம வீட்டுல படுத்திருக்கா? ஏடி, என்ன கன்சிக்காக வந்து படுத்திருக்கா? ஐயா, எங்க அக்காவுக்கு தெளிஞ்சிட்டு, எங்க அக்காவுக்கு தெளிஞ்சிட்டு. என்னடி தெளிஞ்சிட்டு? சரக்கு அடிச்சனா?
ஐயோ நம்மளாம் செய்ய மாட்டேனே. ஏங்க உனக்கு 3 நாளாக பியாய் பிடிச்சதுக்கா. நீ எலுமிச்சி பழம் வச்சதும் சரியாயிட்டு. அந்த பாட்டிக்கு ஒரு 100 ரூபா காணிக்கே கொடுத்துடணும். எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு என்னைக்கு தான் புரிஞ்சிருக்கு. சரி சரி வா பொங்கல் வேலையை பார்ப்போம். சரிடி. யாத்தாடி முதலாளி அம்மாக்கு தெளிஞ்சிட்டு செத்தாரு மண்டக்கட்டு ஐயா. கஞ்சிக்கா எதுக்கு நீ ஓடுத? இவன் என்ன தலைதிரிக்க ஓடுதா? ஏட்டி எதுக்கு இங்க வந்து உறங்கிட்டு இருக்கா? அது ஒன்றும் இல்லை. அவள் வீட்டில் ஏதோ பாம்பு வந்துட்டான், அதாங்க பயந்து வந்து உறங்கியிருக்கா. வேற ஒன்றும் இல்லை. வான் புருஷர் ரோட்டில் தான் கிடக்காரு. ஓ அப்படியா? சரி சரி, பாவம் பாவம். இவரை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மனுஷன் இங்க வந்துடக்கூடாது. பியாக்கர் இல்லாம அவர் வரக்கூடாது. ஆமாம் ஆமாம். ஏ கீதாக்கா, பியாய் எப்படி போச்சு? எனக்கு ஒண்ணுமே தெரியாது டி. எல்லாம் அந்த பாட்டியோட மையமே தான். ஒரு வழியே போயிட்டு இனிமே அந்த பியாய் டாபிக் வேண்டாம். பொங்கலை பார்ப்போம். ஏக்க பொங்கலுக்கு பானைலாம் வாங்கணும்லாக்கா. ஏக்க போவோமாக்கா வெளியே எங்கேயாட்டும்? ஆமாம்மா, பொங்க பானை வாங்கணும், ஓலை வாங்கணும், நிறைய வேலை கிடக்கு, நிறைய செலவும் இருக்கு. ஏக்க இந்த வாட்டி பொங்கல் வைக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமாக்கா. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு முன்னாடி விடுறதுக்கு எல்லாரும் ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அங்கே சேர்ந்து பொங்கல் விட்டு சந்தோஷமா இருக்கலாம்லாக்கா. எல்லாரும் ஒரே நேரத்தில் பொங்கல் விட்டா சூப்பராக இருக்கும்லாக்கா. நல்ல ரோசனையா தான் இருக்கு. அப்ப வரிசைக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு இடமா பொங்கல் விட்டுருமா? ஆமாக்கா, எல்லா வருஷமும் அவங்க வீட்டு முன்னாடி தானே போறீங்க பொங்கல் விட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வாட்டி வரிசைக்கு தெருவில் நீளமாக நின்று எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரி பொங்கல் விடுவோங்க. சூப்பராக இருக்கும். இழிச்சக்கா உங்களுக்கு ஓகேவா? எனக்கு எதுனாலும் ஓகே தாம்மா. ஏன் அப்போ அப்படியே பண்ணிடுவோம். ஏக்க இன்னைக்கு பொங்கல் பரிச்சயத்தெல்லாம் கொஞ்சம் முடிச்சிருவோமாக்கா. ஆமா, நாளைக்கு தெருவில் கோலம் போடணும் பார்த்துக்கிடுங்க. ஆளாளுக்கு அது அவங்க வீட்டில் போட்டுருவோம் மாட்டி, அப்புறம் அதுவும் மொத்தமாக தெருவுக்கு போட்டுறேன்டா. ஆமாக்கா, எங்கள் அத்தை பாட்டின்னு சொல்லிட்டு கிடந்தாவோ கோலம் போடணும் கோலம் போடணும்னு. எப்படியோ கீதாக்காவுக்கு தெளிஞ்ச வரைக்கும் சந்தோஷம். நான் கூட இந்த வாட்டி பொங்கல் பேய் தான் கொண்டாடும்னு நினச்சேன். நானே அப்படிதான் நினைச்சம்மா. இந்த 2-3 நாள் யாரும் சந்தோஷமா இருந்தாங்களோ இல்லையோ, கீதாக்கா மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. பொங்கல் அதுவுமா என் பேக்கரி என்கிட்ட இல்லாம போயிட்டு எவ்வளவு மனசு வேகாதம்னு யாருக்கு தெரியுமா? கவலைப்படாதட்டி. ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப லேட்டா கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் அது உன்னை விட்டு போகவே செய்யாது. அந்த விஷயத்தோட அருமையும் உனக்கு இப்ப புரிஞ்சுட்டு பத்தியா? இனி பத்திரமா பாத்துக்கிடுவோம் உன் பேக்கரிய. அதுக்கு என் பேக்கரி எனக்கு வரணுமேக்கா. அதெல்லாம் வந்துரும்மா. அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்காம பேசாம இரு. பொங்கலை நல்லபடியா கொண்டாடு. அப்புறமா பொங்கல்லாம் முடியட்டும். படிவு படிக்கும் பொங்கல்ல பிஸியா இருப்பாவோ. அப்புறமா போய் கேளு கொடுக்கும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. எதை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க கூடாது. சும்மா சும்மா யோசிச்சுக்கிட்டே இருந்தா மெண்டல் ஆயிருவோம். அதனால ஃப்ரீயா விடணும். சுந்தரி ஒரு வார்த்தை பேசினாலும் திருவார்த்தையா இருக்கும். பிறகு உமாக்கா உங்களை மாதிரியா ஈன்னு இழுத்துக்கிட்டு இருப்பாவோ. சரிம்மா, அங்கே பொங்க பச்சதுக்கு போவோம். ஐயா வாங்க, அம்மா வாங்க, அம்மா வாங்க, அம்மா வாங்க, வாங்க வாங்க வாங்க. பொங்க பானைலாம் நல்ல விலையில இருக்குமா, வாங்கிடுங்க. என்ன தம்பி, பொங்கல் பானை விலையெல்லாம் சௌரியம்மா? ஆமாக்கா, எல்லாம் நல்ல விலைக்கு தாங்க வச்சிருக்கேன். பக்கத்து தெருவில் ஒருத்தன் போட்டிருக்கான், அவன்கிட்ட மட்டும் வாங்கிடாதீங்கக்கா. அவ்வளவும் இத்து போன பானை ஏன்ட்டே வாங்குங்க. அதுக்கே அவன் வியாபாரத்தை கெடுக்க வான் பானையை பெருமையா சொல்ல, அவன் பானையை குறைச்சி பேசாத. நான் குறைச்சி பேசல. நேற்று 2-3 பேரும் வாங்கிட்டு வந்து உடஞ்சிட்டுன்னு சொன்னாவோ, அதை தான் சொன்னேன். நீங்க ஏமாந்துடக்கூடாதுன்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. வளவளன்னு பேசாத. ஒரு பானை எவ்வளவு? சாதா பானை 200 ரூபா, கலர் பானை 300 ரூபா. கலர் பானை 300 ரூபாயா? 10 ரூபாய்க்கு பெயிண்ட் வாங்கி அடிச்சிட்டு 300 ரூபாயாமே. இப்ப கீழே போட்ட நச்சுன்னு உடையிற மண் பானையை போய் 200-300 இங்க. இதுக்கு நாங்க சில்வர்லயே வாங்கிடுவோமே. பாரம்பரியத்தை விட்டுறாதுங்கக்கா, பாரம்பரியத்தை விட்டுறாதுங்க. இது நாங்க செய்யறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு எங்களுக்கு தாங்க தெரியும். கொண்டு வர வழியில எத்தனை பானை உடையும் தெரியுமா? அதெல்லாம் நீங்க யோசிக்காம விலையை குறைக்கல. சரி, கலர் பானை தான் வேணும். ஒரு பானை 150 ரூபா போட்டு தாப்பா. இல்லக்கா கட்டாதுக்கா. எல்லாருக்கும் 300 ரூபா தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, அப்புறம் அந்த பக்கத்து தெருவில் உள்ளவங்ககிட்டே போய் நாங்கள் வாங்கிக்கிறோம். இத்து போனாலும் பரவாயில்ல. ஒரு நாள் மட்டும் பொங்கல் வச்சுட்டு நாங்கள் தூக்கி தூர போட்டுறோம். பக்கத்து தெருவில் ஒருத்தன் விற்கிறது நீ சொல்லி தான் எங்களுக்கு தெரியும், இல்லைன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஐயோ, நம்ம வாயாலே மாட்டிக்கிட்டோம். சரிம்மா, எவ்வளவுதான் கொடுப்பீங்க? நாங்கள் மொத்தம் 7 பேர் இருக்கோம். எப்படி பார்த்தாலும் உனக்கு லாபம் தான். ஆளுக்கு 100 ரூபா போட்டு ஒரு பானையை கொடு. இல்ல முடியாது. சரிப்பா, 150 ரூபா. 7 பானை கொடு, கலர் பானை. சரிக்கா. ஏன் மெண்டல் விழா, எனக்கு இதுக்கிட்டி பானை வாங்கினீங்க? நான் எனக்கிட்ட வீடாட்டி இருக்கு. ஐயோ ஆமா, மறந்தே போயிட்டேன். சரி, திருப்பி கொடுத்துருவோமா? ஏன் வாங்கின பானையே கொடுக்காதீங்க டி. எங்க விமலா மைனிக்கு கொடுத்துருதே. சரி பானைக்காரே வாரம். சரிக்கா, ஊர்ல எல்லாத்தையும் அனுப்பி விடுங்கக்கா. 2 நாள் தான் பானை போட்டிருப்போம், அப்புறம் கிளம்பிடுவோம். சரி. என்ன
பொங்கல் கழிச்சு இந்த பானையை கொடுத்தா திருப்பி வாங்கிடுவீங்களா, துட்டு தருவீங்களா? என்னம்மா நக்கலா? பொங்கலுக்கு பொங்க வச்சுட்டு பானையை தரலான்னு நினைக்கியோ? நான் அதுக்குள்ள ஊற விட்டு ஓடிடுவேன். அப்படியானே? இல்ல இந்த ஆன்லைன்ல எல்லாம் ஆர்டர் போட்டா 7 நாள் வரைக்கும் வந்து பொருளை வச்சுட்டு திருப்பி கொடுத்தா வாங்கிட்டு துட்டையும் தந்துருந்தாங்க, அதான் கேட்டேன். வாங்க போவோம். இழிச்சக்கா, உங்க மவுளுக்கு இது தலை பொங்கல் தானே, பொங்கப்படிலாம் கொடுத்தாச்சா? இன்னைக்கு தாம்மா கொடுக்க போனோம். அவன் மாமியாக்காரி வேற ஒரு திமிரு பிடிச்ச மூதேவி, ஏதாவது நம்மள அவமானப்படுத்துற மாதிரி பேசுவா. நீங்க மேனேஜரை கூட்டு போய் கொடுத்துட்டு பேசாட்டிக்கு வந்துருங்க. ஆமா ஆமா, ஜனவரி மாசம் வரைக்கும் தான். அப்புறம் மார்ச்ல இருந்து ஒரு பண்டிகையும் வராது, பெருச்சோடி இருக்கும். அந்த நவம்பர்ல இருந்து ஜனவரி வரைக்கும் நல்ல பண்டிகையா வரும். நல்ல பண்டிகையும் வரும், நல்ல லீவும் வரும், நல்ல செலவும் வரும் போ. ஆமா ஆமா. என்ன எல்லாரும் பானை வாங்கிட்டு வர மாதிரி தெரியுது. ஆமாப்பா. ப்ரோ ப்ரோ, நான் தான் உங்க அக்கா ப்ரோ. ப்ரோ என் பேக்கரி ப்ரோ. இக்க கவலைப்படாதீங்க, பொங்கல் முடியட்டும். நான் எப்படியாட்டும் அம்மாட்ட பேசி வாங்கி தரேன். இல்லைன்னா மது விட்டுனாலும் பேச வச்சு வாங்கி தரேன். மது சொன்னா கண்டிப்பா எங்க அம்மா கேட்கும். ஓ, மது சொன்னா கேட்குமா? அப்ப மதுவை விடக்கூடாது. அரே பானை வாங்கி வச்சப்பீங்களா? எங்க அம்மா வாங்கியிருப்பாவுக்கா. நான் இப்ப கடைக்கு போயிட்டு இருக்கேன். என்ன வாங்க கடைக்கு போயிட்டு இருக்க? எங்க அம்மா ஒரு சீட்டு எழுதி கொடுத்துருக்கு, அதுல உள்ள எல்லாத்தையும் வாங்கிட்டு போகணும். அந்த சீட்டில் உள்ளதை நம்ம போய் வாங்கிட்டு வந்துட்டோம்னா கிளவியை நம்ம ஐஸ் வச்சிடலாம். பேசாம இப்படி செய்வோமா? ப்ரோ என்கிட்ட கொடுங்க, நான் வாங்கிட்டு வரேன். ஆஹா, எங்க அம்மா திட்டும், நானே வாங்கிக்கிறேன். அட சும்மா கொடுங்க ப்ரோ, நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, அறியாத மண்ணு. இல்லக்கா, எங்க அம்மா என்னதான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கு, நான் தரமாட்டேன். அட சீட்டை கொடுப்பா. அடக்கடவுளையும் மூக்குல குத்திட்டுல போறான். கேட்டி, அவனே ஒரு அரை மண்டல், அவன்கிட்ட போய் சீட்டை தாரன்ட்டு போய் புடுங்கிக்கிட்டு இருக்க, அடிச்சுட்டான் டீ. ஆமாக்கா, நல்லா தெளிஞ்சு தின்னானக்கா. இவங்க மதுவெல்லாம் கல்யாணம் கட்டி கொடுத்தாங்க, எனக்கு எப்படி அடிக்கான்? மாதுவெல்லாம் அவன் கை வச்சதே கிடையாது. அவன் இந்த மாதிரி ஏதாச்சும் கிறுக்குத்தனமான வேலை பண்ற ஆளுல மட்டும் அடிப்பான் போல தெரியுது. சரி சரி நட, மூக்கெல்லாம் செவந்து போய் கிடக்குவா, போவோம். பாவம் எங்கள் அக்களுக்கு நேரமே சரியில்லை. நேற்று வரைக்கும் பேயிட்டு அடி வாங்கினா இன்றைக்கி ஆள்கிட்ட அடி வாங்குதா. என்ன நேரமே எங்கள் அக்களுக்கு நியூ இயர் நல்லாவே அமையலை.